பிரைஸ் தி லார்ட். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம் கடவுளாகிய ஆண்டவர் இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகள் ஏராளம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே எண்ணிலடங்காத அற்புதங்களை ஆண்டவர் நிறைவாக நம் மீது பொழிகிறார். நம்முடைய வாழ்க்கையின் எல்லா தேவைகளையும் ஆண்டவர் சந்திக்கிறார். நிச்சயமாய் நீங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்கள், என் கடவுளாய் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கிறார், என் தேவன் எனக்கு புதுபலன் தருகிறார், என் தேவன் எல்லா நலன்களாலும் என்னை நிரப்புகிறார். பிரியமான என் அன்பு உறவுகளே, இணைச்சட்டம் 30ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை பாருங்கள். உனக்கு நன்மைகள் ஈந்து உன் மூதாதையரை விட உன்னை பெருகச் செய்வார். பிரியமானவர்களே, நன்மைகளால் நிரப்புகிற ஆண்டவர். பல நேரங்களில் நம்முடைய மனதிலே கவலைகள், பலவிதமான எதிர்மறையான சிந்தனைகள், கலக்கங்கள், இவைகளெல்லாம் நம்மை ஆட்கொள்ளும் பொழுது, நான் நல்லா இருப்பேனா, எனக்கு ஒரு நல்லது நடக்குமா, நன்மைகள் கிடைக்குமா என்ற ஒரு மனநிலையிலே நாம் உள்ளத்திலே போராடி கொண்டே இருப்போம். எனக்கு பிரியமானவர்களே, தேவாதி தேவன் நம்மீது வைத்திருக்கிற அந்த சிநேகம் எப்படிப்பட்டது என்றால், நலன்களால் நன்மைகளால் அவர் நம்மை பெருகச் செய்கிறார். இன்று உங்கள் உள்ளத்திலே நீங்கள் சொல்லிக் கொள்ளுங்கள், என் ஆண்டவர் எனக்கு வைத்திருக்கிற நன்மைகள், நலன்கள் நிச்சயமாய் என் மீது பெருகி வரும். அவர் என்னை பெருகச் செய்வார், எல்லா நலன்களாலும் ஆண்டவர் என்னை பெருகச் செய்வார் என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் அறிக்கையிடுங்கள். பிரியமானவர்களே, வேதத்திலே பாருங்கள், ரூத் என்ற பெண்ணை குறித்து பைபிள் சொல்கிறது. அந்த பெண் வாழ்க்கையில ஒரு மோவாபிய பெண். அந்த மோவாபு தேசத்திலிருந்து அவள் பெத்லகேமுக்கு வரும் பொழுது பல கேள்விகளின் மத்தியிலே உள்ளத்திலே பலவிதமான காரியங்கள் அவளை வாட்டி இருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட அந்த ரூத் ஒரு முடிவெடுத்தாள். நகோமி என்ற அவருடைய மாமியாரை பார்த்து சொன்னார், உன் கடவுள் என் கடவுள், உன்னுடைய ஆண்டவர் தான் என்னுடைய ஆண்டவர் என்பதில் அவள் திட்டமும் தெளிவுமாக இருந்தாள். விளைவு என்ன தெரியுமா? ஆண்டவர் அவளை ஆசீர்வதித்தார். பிரியமானவர்களே, ரூத்தினுடைய புஸ்தகத்தை வாசிப்பீர்கள் என்றால், ரூத்தின் வாழ்க்கையில் ஆண்டவர் நலன்கள் பொழிந்தார். ரூத்தின் வாழ்க்கையிலே ஆண்டவர் நன்மைகளை கொடுத்தார். ஆண்டவர் அவளை ஆசீர்வதித்தார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கூட வேதனைகளும் பிரச்சனைகளும் கடன் பாரங்களும் பலவிதமான சூழ்நிலைகளும் உங்களை வாட்டி வதைக்கலாம். பயப்படாதீங்க. உங்க உள்ளத்துல சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எனக்கு நன்மையை தருவீர், நான் நம்புகிறேன். என் கடவுளே, நீர் எனக்கென்று வைத்திருக்கிற நன்மைகளால் என்னை நிரப்பும், என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி இன்று ஒப்புக்கொடுங்கள். உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்ய தேவாதி தேவன் காத்திருக்கிறார். நான் நம்புகிறேன், இந்த நாளிலே உங்கள் குடும்பத்திலே நல்ல அற்புதமான ஆசீர்வாதமான காரியங்களை நீங்கள் காண போகிறீர்கள். ஆண்டவருடைய வல்லமை, அவருடைய அற்புதம் உங்க வாழ்க்கையில நடைபெறுகிற நேரம் நீங்கள் சொல்லுங்கள், இணை சட்டம் 30:5 படி உனக்கு நன்மைகள் ஈந்து உன் மூதாதையரை விட உன்னை பெருகச் செய்வேன் என்று சொன்னீர் அல்லவா? என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே, என் குடும்பத்தை ஆசீர்வதியும், என் பொருளாதாரத்தை ஆசீர்வதியும், என் பிள்ளைகளுடைய முயற்சிகளை ஆசீர்வதியும், என்னுடைய வருமானங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, நான் என்ன தேவையோடு இருக்கிறேனோ அந்த தேவைகளின் மத்தியில வாங்க இயேசுவே, உமது நன்மைகளால் என்னை நிரப்புங்கப்பான்னு சொல்லி ஒப்பு கொடுப்போம், ஜெபிப்போம். ஆண்டவரே, உங்க பிள்ளைகளுக்கு இப்பொழுது உம்முடைய இரக்கத்தின் கரம் இறங்கி வருவதாக. நீரும் பிள்ளைகளை ஆசீர்வதித்தருளும். ஆண்டவரே, நீர் பெரியவர், நீர் பெரியவர். நன்மைகளால் எங்களை நிரப்புகிற தேவாதி தேவன். நாங்கள் நலமாய் வாழணும், நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர். இந்த நாளிலே இணை சட்டம் 30:5 படி உனக்கு நன்மைகள் ஈந்து உன் மூதாதையரை விட உன்னை பெருகச் செய்வேன் என்றவர் எங்களை பெருகச் செய்யும். நன்மைகளால், ஆரோக்கியத்தால், ஆசீர்வாதங்களால்
அற்புதங்களால் நீ பெருகச் செய்யும்படி ஜெபிக்கிறேன். இதோ உன் பிள்ளைகளுடைய குடும்பங்களிலே எங்கெல்லாம் பிரச்சனைகள், கஷ்டங்கள், தரித்திரங்கள், வியாதிகள், வருத்தங்கள், பயங்கள் இருக்கிறதோ அவையெல்லாம் இயேசுவின் நாமத்தினால், நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால் விலகி ஓடும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய மகிமையுள்ள கரம் உன் பிள்ளைகளை தொடுவதாக, ஆசீர்வதிப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை நீங்கள் காண்பீர்கள். ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். God bless you. மரியே வாழ்க. உயிர் வாழ உணவளிப்போம். இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லத்திலிருந்து பிள்ளைகளால் கைவிடப்பட்ட வயதான அப்பா அம்மாக்கள் 100 பேருக்கு தினமும் அவர்கள் இருக்கும் இடங்களுக்கு உணவு கொண்டு போய் கொடுக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, உங்கள் பிறந்த நாள், திருமண நாள், உங்கள் இல்ல வைபவங்கள், இறந்தவர் நினைவாக நீங்கள் உணவளித்து உதவி செய்யலாம். உங்கள் அன்பு கரத்தை நீட்டுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்கள் முகவரி: இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லம், புன்னைக்காயல், தூத்துக்குடி மாவட்டம். அலைபேசி எண் 9894118201. கடவுள் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.